Hello friends, welcome to Chennai Super Kitchen. நம்ம வந்து வெந்தய கீரை போட்ட பாத்தீங்களா கார்டனிங்ல இன்னைக்கு அத வச்சு ஒரு ரெசிபி பண்ண போறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட சென்னை சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கீரை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்க, நம்ம வெந்தயக்கீரை போட்டு இப்போ ஒரு வாரம் ஆகுது. நல்லா சூப்பராக எல்லாமே வளர்ந்துருச்சு. இப்போ ஒரு வாரத்துலேயே வந்து நம்ம இதை அறுவடை பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு சப்பாத்தியில் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வெந்தயக்கீரைலாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மண்ணில் தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க, அப்போ தான் இப்படி ஈஸியாக வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா கீரையுமே வந்துட்டு இந்த மாதிரி வேரோடு எடுத்துக்கலாம். வெந்தயக்கீரை வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் வந்துட்டு இதை சாப்பிட்றது உடம்புக்கு குளிர்ச்சி தரும். குளிர்காலத்தில் கொஞ்சம் எடுத்துக்கிற அளவை வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வெயில் காலத்தில் வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்றோன்னா குளிர்காலத்தில் வந்துட்டு மாதத்துக்கு 1 நாள் சாப்பிட்லாம், அவ்வளோதான். இது வந்துட்டு நம்ம ஒரு வாரத்துலேயே வந்துட்டு நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு சப்பாத்தியில் போட்டு பண்ணி சாப்பிட போகிறோம். ஏன்னா அது வந்து தனியாக சாப்பிட்டா ரொம்ப கசக்கும். இது கூடயே சேர்த்து போட்டு சாப்பிட்டா தான் வந்துட்டு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, அன்றைக்கி நம்ம வந்துட்டு 1 ஸ்பூன் வெந்தயத்தை தான் வந்துட்டு ஊற வச்சு நம்ம விதைச்சோம். இப்போ நம்மளுக்கு அதில் 1 கட்டு வெந்தயக்கீரை நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை வந்துட்டு நம்ம கடையிலேயே 1 கட்டு கீரை ஈஸியாக வாங்கலாம். ஆனால் நம்மளே விதைச்சி நம்மளே அறுவடை பண்ணி சாப்பிட்றது வந்துட்டு அது ஒரு தனி சந்தோஷம்தான். பாருங்கள், சூப்பராக இருக்குது அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த இலை வேரோட. இப்போ நம்ம மாடியிலேருந்து வெந்தயக்கீரையில் நம்ம பறிச்சுட்டு வந்தாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு வேரில் இருக்க மண்ணெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். இப்போ நீங்கள் கீரையை கழுவுறப்போ வந்துட்டு அப்படியே தண்ணியில் முக்கிடாதீங்க. ஏன்னா இந்த மண்ணெல்லாம் வந்துட்டு கீரை மேலே ஏறிக்கும். சாப்பிட்றப்ப மண் கடிபட்டுரும். ஃபஸ்ட்டு டேப், அதாவது ஓடுற தண்ணியில் வேறு மட்டும் மண் இல்லாமல் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலெல்லாம் கழுவலாம். இப்போ வாங்க நம்ம கீரையை கழுவிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் ஃபஸ்ட்டு இந்த வேரை மட்டும் கழுவி எடுத்துருங்க. இப்போ வேரெலாம் மண்ணே இல்லாமல் நம்ம நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இலையெல்லாம் கழுவலாம். இப்போ நம்ம கீரையோட வேரெல்லாம் நல்லா மண்ணே இல்லாமல் கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேரை மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேரெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ வேரெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு கீரை இலையை அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு கழுவுங்க. நீங்கள் இப்படி கழுவுனீங்கன்னா தான் உள்ளே எந்த தூசி இருந்தாலும் வரும். இந்த ப்ரௌன் கலராக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த வெந்தயத்தோட தோல். இப்படி தண்ணிக்குள்ளே போட்டு கழுவுனா தான் அதெல்லாம் அப்படியே உதிர்ந்து வரும், நம்ம எடுக்க முடியும். பார்த்தீங்களா, வெந்தயத்தோட தோலெல்லாம் மேலே மிதந்து வருது பாருங்க. இப்போ இதை அப்படியே எடுத்தோன்னா வெந்தயத்தோட தோலெல்லாம் உள்ளே தங்கிடும், அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இன்னொரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் 2வது தடவை கழுவிட்டு இருக்கேன். நம்மளோட ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரையில் நம்ம கழுவி எடுத்தாச்சு. இப்போ நல்லா சின்னதாக நறுக்கிக்கலாம். ஏன்னா நம்ம சப்பாத்தி மாவு கூட போட்டு பிசைஞ்சு பண்ண போகிறோம். இந்த மாதிரி மொத்தமாக அப்படியே பிடிச்சிக்கோங்க, கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பார்த்தீங்களா வெந்தயக்கீரையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வெந்தயக்கீரை சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு அந்த கசப்பு லைட்டாக இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெந்தயக்கீரை இதை சேர்த்துக்கலாம். 4 பேருக்கு பண்ணுறதுக்கு இந்த 1 கட்டு கீரை சரியாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது வெந்தயக்கீரை லைட்டாக கசக்குன்றதுனால நான் மசாலாலாம் சேர்த்து பண்ணுறேன், மசாலா சப்பாத்தி மாதிரி. சீரகத்தை முழுசாகவும் சேர்க்கலாம், தூளாகவும் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் வந்துட்டு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இது கீரையில் பண்ணுறதுனால நான் இன்னைக்கு சீரகத்தூள் சேர்க்குறேன். அதை வந்து ஜீரணத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்பாத்திக்கு தேவையான உப்பு இப்போ நான் தண்ணியில் கலந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா உப்பு அப்படியே சேர்த்தா வந்துட்டு அங்கங்கே திருத்திர நின்றுக்கும், சப்பாத்தி சாப்பிட்றப்போ உப்பு கறிக்கும். மாவோட நல்லா ஈவனாக வந்துட்டு கலந்துரும். நம்ம உப்பை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிசைறதுக்கு எண்ணெய் சேர்த்து பிசைறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம முட்டையை சேர்த்து போட்டு பிசைக்கலாம். வெஜிடேரியனா முட்டை சேர்க்காம பிசைஞ்சுக்கலாம். இன்னைக்கு நான் முட்டை சேர்க்காம தான் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி ஒரே நேரத்துலேயே மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் சரியான பதம் வரும். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்து மாவை பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டிடலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெடிப்பே இல்லாமல் வரும் பால்ஸு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவுலையுமே பால்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் உருண்டு பிடிச்சி வச்சாச்சு. இப்போ தேய்ச்சிட்டு நம்ம சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். லைட்டாக மாவு தூவி விட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு கொட்டாமல் வரும். ரொம்பவே மாவு தூவாதீங்க, அப்போ நல்லா இருக்காது. இப்போ நம்ம சப்பாத்தியை தேய்ச்சாச்சு. இந்த அளவுக்கு திக்னஸில் தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சாலும் வந்துட்டு சப்பாத்தி ஹார்டாக வரும். இந்த அளவுக்கு இருந்தால் சாஃப்டாக வரும். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தியெல்லாம் தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லை போட்டு எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கல் சூடாயிருச்சு. கல் சூடானே ஃபஸ்ட்டு சப்பாத்தியை போட்டுருங்க. எண்ணெய் ஊற்றக்கூடாது, ஃபஸ்ட்டு சப்பாத்தி தான் ஃபஸ்ட்டு போடணும். இப்போ இந்த சப்பாத்தி வந்துட்டு ஒரு சைடு ஒரு 10 செகண்ட்ஸ் வேகட்டும். லைட்டாக உங்களுக்கு மேலே பபிள்ஸ் தெரியும். இப்போ பார்த்தீங்களா, லைட்டாக அந்த பபிள்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம பரட்டி போடணும். இப்போ இன்னொரு சைடு ஒரு 10 செகண்ட்ஸ் ரோஸ்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சூப்பராக வரும். ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றுறோன்னா அப்படியே ரப்பர் மாதிரி ஆயிடும். அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லை, மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சா கரிஞ்சிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்காதீங்க. சப்பாத்தியை லோ ஃப்ளேமில் பண்ணாலும் ஹார்டாக வரும். நம்மளோட சூப்பரான வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெடி. இந்த சப்பாத்தி ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி. ஒன்றும் இல்லை, என் பையனுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். ஸ்டார் ஷேப்னாலும் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸ்டார் ஷேப்பில் அவனுக்கு ஒரு சப்பாத்தி. ஸ்டார் ஷேப் பர்ஃபெக்டாக வரலனாலும் ஏதோ ஒரு மாதிரி ஸ்டார் ஷேப். என் பையனுக்கும் ஸ்டார் சப்பாத்தி ரெடி. எல்லாருமே இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். பாய்.